என்னுடைய பேர் பூதப்பாண்டி, ரிட்டையர்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 2019. இதில் மெயின் பாயிண்ட்டு என்னென்னா 2000 அப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா கிளாஸ் 3 and 4க்கு 2002, 2007, 2017, 2022 இப்படி ரிவிஷன் வந்திருக்கு. அஞ்சு ரிவிஷன் தானே, 5 ரிவிஷன் வந்திருக்கு. ஆனால் கிளாஸ் 1 and 2க்கு 2007, 2017 அடுத்த ரிவிஷன் 2027 தான் வருது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஆஃபீஸராக ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு 24 hours டியூட்டி, எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் டியூட்டியில் இருக்கணும். ஏதாவது டிலே ஆச்சுன்னா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 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 2000 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சரி அதுக்கு அப்புறமும் சரி டியூ டேட்டில் ரிவிஷன் நாங்கள் வாங்கினதே கிடையாது. இப்போ எங்களுக்கு அடுத்த ரிவிஷன் வருது 1/1/2027 வருது. ஆனால் அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பென்ஷனர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மெயின் பாயிண்ட்டு இன்றைக்குள்ள தர்ணா டியூ டேட்டில் எங்களுக்கு ரிவிஷன் எங்களுக்கு தரணும். அதுக்கு மினிஸ்ட்ரி, ஐபிஏ, போர்ட் ட்ரஸ்ட், எல்லா போர்ட் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இன்னும் 13 மாதம் தான் இருக்குது. இந்த 13 மாதத்துக்குள்ளே ஜூன் 2016 இது ஃபினிஷ் பண்ணணும். வேஜ் ரிவிஷனை ஃபினிஷ் பண்ணி அந்தந்த போர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி ஆர்டர் வரும். அந்தந்த போர்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு கரெக்டு டியூ டேட்டில் நமக்கு வேஜ் ரிவிஷன் நமக்கு கிடைக்கும். இதுதான் நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுது. பாக்கி பாயிண்ட்ஸு இருக்குது. ஆனால் மெயின் பாயிண்ட்ஸு எங்களுக்கு டியூ டேட்ஸில் இதுவரை ரிவிஷன் கிடைச்சதே கிடையாது. டிலே ஆகி தான் 2 வருஷம் 3 வருஷம் டிலே ஆகி கிடச்சிருக்கோம். அரியர்ஸ் தான் தந்திருப்பாங்க. ஆனால் அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த தடவையாது 2017 1/1/2027 கண்டிப்பாக ரிவிஷன் எங்களுக்கு ரிவைஸ்டு ஸ்கேலிங் எங்களுக்கு சேலரியும் தந்திருக்கணும் ஆஃபீஸர்ஸுக்கு, அதே மாதிரி பென்ஷனும் தந்திருக்கணும். இதுதான் இந்த வாட்டி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த தடவை உங்களுடைய நகர்வு எப்படி ஆகும்? இப்போ எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம். இனி கண்டினியூவாக தர்ணா பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா போர்ட்டர்ஸில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி கலெக்டிவ் நாங்கள் ஏற்கனவே அதர் போர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க டைம் இல்லாதனால அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணுறப்போ எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆல் இண்டியா போர்ட் எல்லா போர்ட்டும் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். 2வது இப்போ தர்ணா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் 2வது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம் 2 வருஷம் 1 வருஷம் முன்னால். செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைம் உண்ணாவிரது தான் ஃபாஸ்ட் டைம். ஏன்னா உள்ள பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே பேச்சில் சொன்ன மாதிரி எல்லாருமே 65 வயசுக்கு மேலே தான். ஆமாம், அது குறைவு கிடையாது. எல்லாமே 85 வயசு 80 வயசு இந்த மாதிரி வயசான காலத்தில் நாங்கள் இந்த தர்ணா பண்ண வேண்டியது, போராட்டம் பண்ண வேண்டியது அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் அரசாங்கத்தினாலையும் நிர்வாகத்தினாலும் இதனால் தயவு செய்து அவங்க நாளைக்கு நான் கொண்டு போகிறோம். இது நிறைவேற்றி கொடுக்குறோம். இதுவரைக்கும் வந்த வேஜ் ரிவிஷன்லேயும் லாட் ஆஃப் அனாமலிஸ் ஆர் தேர். ஒன்று எங்களுக்கு இப்போ போன 2017 வந்த வேஜ் ரிவிஷனில் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தட்னு 2 மெத்தடில் பே ஃபிக்ஸேஷன் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர். அதில் இந்த செகண்ட் மெத்தடில் பே மேட்ரிக்ஸோட, அதாவது எப்படின்னா ஒரே ஸ்கேலில் ஒரு ஆஃபீஸர் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த 10 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு அவருடைய சர்வீஸுக்கு தகுந்தபடி அதிகமான பே கிடைக்கணும், பென்ஷன் கிடைக்கணும். அதுதான் அதனுடைய பே மேட்ரிக்ஸுடைய பிரின்சிபலு. ஆனால் அதை கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் இதை செகண்ட் மெத்தடை போர்ட் ட்ரஸ்ட்டில், சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் சரியாக ஒர்க் அவுட் பண்ணலை. அவங்க ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வச்சுட்டு இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதே இந்த செகண்ட் மெத்தடை மும்பை போர்ட்டு, காண்ட்லா போர்ட்டு, நவசேவா போர்ட்டு, இந்த போர்ட்டுகளில் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சென்னை போர்ட்டில் பண்ணலை. இதுக்கு கேட்டால் அது இதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் படி இந்த பே மேட்ரிக்ஸ் செகண்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு சென்னை போர்ட்டர்ஸுக்கு அது நீங்கள் உத்தரவு வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்து இப்போ முன்னாடியெலாம் 33 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணால் தான் முழு பென்ஷன் கிடைக்கும். 50% ஆஃப் த பேயில் பென்ஷன் கிடைக்கும். அதை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாருக்குமே 33 இயர்ஸ் சர்வீஸ் தேவையில்லை, ஈவன் 10 வருஷம் சர்வீஸ் கொடுத்தா கூட முழு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரில் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட விஆர்எஸ்ஸு, ஸ்பெஷல் விஆர்எஸ்ஸு, அந்த டெக்னிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு
அந்த அந்த ஆர்டர் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ரொம்ப கிளியராக இருக்குது, ஆல் ரிட்டையர்ட் பர்சன்ஸ்னு இருக்குது. அதை பண்ணாமல் இவங்க வந்து ஒன்லி ஒரு செர்டைன் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஒரு நார்மல் ரிட்டையர்மெண்ட், நார்மல் சர்வீஸ் ஆகி நார்மல் ரிட்டையர்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அது எங்களுடைய கோரிக்கை. அடுத்து வந்து அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண பேசிக்கில் வந்து ஒரு ஸ்கேலில் வந்து இப்போ வந்து 1/1/2007 அவங்க 50% ரீச் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஆல்ரெடி 50% ஆகிட்டீங்க, அதனால் 2017 ரெவல்யூஷனில் உங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து மினிமம் 50% தான் சொல்கிற ஒழிய மேக்ஸிமம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுவும் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வந்து ஆஸ் கவர்மெண்ட் ஆர்டர் படி என்ன இருக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ எங்களுடைய கோரிக்கை.